ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் டூரிசம் கிரியேஷன்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்போ ஹிமாச்சல் பிரதேசில் மணாலி அப்படிங்கிற இடத்துல இருக்கோம். மணாலிலேருந்து நான் இப்போ எங்கே தெரியுமா போகிறேன்? ஒரு 2-2.5 கிலோமீட்டர் தூரம் உள்ள இடும்பி கோவிலுக்கு தான் போகிறேன். இடும்பியை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, மகாபாரத கதையிலெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ யார் இந்த இடும்பி, இந்த இடும்பிக்கு எதுக்கு இங்கே கோவில் கட்டினாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இடும்பி கோவிலுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் மணாலி நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வரணும். அப்படி ஆட்டோ இருந்துச்சுன்னா ஆட்டோ பிடிச்சிட்டு கூட வரலாம். இங்கே வந்து வரையும் கோவில் வரையும் கூட ஆட்டோ டாக்ஸி வருது. ஸோ இதுதான் அந்த இடும்பிக்காக கோவில் கட்டியிருக்க இடம். இந்த காடு இருக்குல்ல பாருங்கள், சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஒரே காடாக இருக்கும். இடும்பி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ராட்சசி. அவங்க வந்து காட்டில் இந்த வனத்தில் வாழக்கூடிய ஒரு ராட்சசி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பீமன் அப்படிங்கிற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த கதையெல்லாம் நீங்கள் மகாபாரதத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ அந்த கோவிலுக்கு போயிட்டு அங்கே டேரெக்டாக அந்த விஷுவலை எல்லாத்தையும் காட்டிட்டு அப்படியே இந்த ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். இதுதான் வந்து இந்த இடும்பி கோவிலுக்கு போகிறதுக்கான பாதை. ஆனால் நீங்கள் வரும்போது வந்து வேறு ரோடு வழி இருக்குது, அதில் வந்து வருவீங்க. இது நான் வந்து இப்போ ஷார்ட்கட்டில் போயிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள் எப்படி ஒரு அடர்ந்த காடு மாதிரி இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு காட்டில் தான் வந்து அந்த இடும்பி தேவி வந்து அந்த காலத்தில் வாழ்ந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த இடத்துல வந்து கோவில்லாம் கட்டியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து கோவில் கிட்ட வந்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு க்ரௌடாக இருக்குது அந்த சைடு. போய் காட்டுறேன் பாருங்கள். மக்களோட அந்த சத்தம் கேட்குது, பேசிகிட்டு இருக்க சத்தம்லாம் நிறைய கேட்குது. கோவிலுக்கு வந்துட்டோம். தோ அங்கே இருக்குது பாருங்கள் இடும்பி கோவில். இப்போ நம்ம அந்த கோவிலுக்கும் பக்கத்தில் வந்துட்டாங்க. பின்னாடி தெரியுதுல கோவில், அதுதான் அந்த இடும்பி தேவி கோவில். இது வந்து யாரால் கட்டப்பட்டது தெரியுமா? பகதூர் சிங்கால் கட்டப்பட்டது. அதுவும் எப்போ 1553 வந்து இதை கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 500 வருஷம் பழமையான கோவில் இது. வாங்க அப்படியே சுற்றி பார்த்துட்டு இன்னும் எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், மக்கள் வந்து தரிசனத்துக்காக இந்த லைனில் நின்றுட்டுருக்காங்க. உள்ளே வந்து போகும்போது ஷூஸ் எல்லாத்தையும் கழட்டி போட்டு தான் போகணும். இங்கே பாருங்கள், ஒரு சில பேர் வந்து ஷூஸ் போட்டிருக்காங்க, கழட்டி போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த இடும்பி தேவி யார் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்போ தான் இந்த கோவிலை பற்றின ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். மகாபாரத கதையில் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பாண்டவர்கள் வந்து அரக்கு மாளிகையிலேருந்து உயிர் தப்பிச்சு அஞ்ஞான வாசம் போனாங்க. அஞ்ஞான வாசம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது தலைமறைவு வாழ்க்கை. இதை தான் வந்து அஞ்ஞான வாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அஞ்ஞான வாசம் போகும்போது ஒரு காட்டுக்குள்ளே ஒரு மாய காடு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாய வனத்துக்குள்ளே இந்த பாண்டவர்கள் வந்து வழி தவறி உள்ளே போயிடுவாங்க. ஆனால் உள்ளே போயிட்டா திரும்பி வந்து வெளியே வர முடியாது. அந்த மாதிரியான ஒரு மாய வனம் தான் அது. அந்த மாய வனத்துக்கு தலைவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இடும்பன். அந்த இடும்பனோட சகோதரி தான் இந்த இடும்பி. அந்த இடும்பிக்கு தான் இந்த கோவில் கட்டியிருக்காங்க. ஸோ இந்த இடும்பிக்கு கோவில் கட்டினதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, இந்த மாய வனத்தில் உள்ளவங்களாம் ராட்சசர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடும்பியும் ராட்சசி, அந்த இவங்க சகோதரனான இடும்பனும் ராட்சசன் தான். ஸோ இந்த ராட்சசர்கள்லாம் எதை தெரியுமா சாப்பிடுவாங்க? மனித மாமிசங்கள்லாம் இருக்குங்களே, அந்த மனித மாமிசங்களில் தான் இந்த ராட்சசர்கள்லாம் சாப்பிடுவாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, இந்த பஞ்ச பாண்டவர்கள்லாம் அதாவது வழி தவறி இந்த காட்டுக்குள்ளே போயிட்டாங்கன்னு. இந்த காட்டுக்குள்ளே போன பஞ்ச பாண்டவர்களை சாப்பிட்றதுக்காக இந்த இடும்பன் என்ன தெரியுமா பண்ணுவான்? இவனோட சகோதரிகிட்ட வந்து நீ வந்து ஒரு மனுஷி மாதிரி மாறி இவங்களெல்லாம் கவர்ந்து கொண்டு வா அப்படின்னு சொல்லுவான். அதனால இந்த இடும்பி என்ன பண்ணுவா அப்படின்னா, இந்த பஞ்ச பாண்டவர்களை கவர்ந்து கொண்டு வரதுக்காக, மனித அந்த இறைச்சியை வந்து சாப்பிட்றதுக்காக இவங்களெல்லாம் போயிட்டு சந்திச்சு இடுமன் இருக்கான்ல, அந்த இடுமன் இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு வரதுக்காக போவா. ஆனால் அந்த ராட்சச குலத்தில் ஒரு ரூல் ஒன்று இருக்குது, ஒரு விதிமுறை ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அரக்கர்களோட கூட்டத்தில் ஒரு தலைவன் இருப்பான்ல, அந்த தலைவனை யார் வந்து சாகடிக்கிறாங்களோ அவங்களோட உறவினரை அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரூல் ஒன்று இருக்குது. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா பீமன் வந்து இந்த அரக்கர்களோட கூட்டத்தோட இடும்பனை வந்து சாகடிச்சிருவான். அப்படி பீமன் வந்து அந்த அரக்கர் குல தலைவரான இடும்பனை வந்து கொண்டதுனால அவங்க சகோதரியே வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. அந்த பீமனுக்கும் இடும்பிக்கும் ஒரு குழந்தை பிறக்கும். அதுதான் வந்து கடோத்கஜன். அந்த கடோத்கஜனுக்கு இங்கே வந்து பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கே தெரியுமா பூஜை பண்ணிட்டு இருக்காங்க? இங்கே பின்னாடி காட்டுறேன், ஒரு இடத்துல சொன்னாங்க. ஸோ அதையும் உங்களுக்கு வந்து நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடும்பி வந்து ஒரு ராட்சசி அப்படிங்கிறதுனால டெய்லியும் வந்து ஒரு நரபலி கொடுப்பாங்களாம். அது வந்து கோழியாக இருக்குமா, இல்லைனா ஆடாக இருக்குமா, எது வேணாலும் இருக்கலாமா. ஆனால் டெய்லியும் வந்து ஒரு நரபலி கொடுத்து இந்த பூஜை பண்ணுவாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது இந்த கோவிலோட ஃப்ரண்ட் சைடு. ஆனால் 4 சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து 4 சைடு சுற்றி பார்த்தாலும் இந்த கோவிலோட ஸ்ட்ரக்சர் வந்து அப்படி தான் இருக்கும். இந்த கோவில் கட்டி ஒரு 500 வருஷத்துக்கு மேலே இருக்கும் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல. ஆனால் அந்த டயத்தில் இதுக்கு வந்து கோவிலுக்கு வந்து நரபலி கொடுத்தாங்கல்ல, அங்கே பாருங்கள் மான் இருக்குல்ல, அந்த மானோட மண்டை தான் அது. அப்போ அந்த டயத்தில் வந்து இந்த இடும்பி தேவிக்கு நரபலி கொடுத்துருக்காங்க. இது சுற்றி அப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்களேன், இதில் அடித்து வச்சுருக்காங்கல்ல, இது எல்லாமே அந்த கோவிலை சுற்றியும் அந்த மான் மண்டை இது மாதிரி ஏதாவது இருந்துகிட்ருக்கு. ஆனால் இப்போ வந்து இந்த டயத்தில் மான் இதெல்லாம் நரபலி கொடுக்கறது கிடையாது. சும்மா அந்த மாதிரி ஆடு கோழி இந்த மாதிரி தான் வந்து நரபலி கொடுத்துட்ருக்காங்க.
ஸோ இந்த இடும்பிக்கும் பீமனுக்கும் பிறந்த குழந்தை கடோத்கஜன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு வந்து பூஜை பண்ணுறோட இடம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அது வந்து இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான், ஒரு 150 மீட்டர் தான், ரொம்ப தூரம்லாம் கிடையாது. வாங்க அந்த இடத்த காமிக்கிறேன். இந்த பாருங்கள், நிறைய பேர் நடந்து போயிட்டுருக்காங்கல்ல, இந்த வழியில் தான் நடந்து போகணும். வந்தாச்சு கிட்ட தான் இருக்குது. இங்கே வந்து சன்லைட்டே வரலங்க. அங்கே பாருங்களேன், மணி வந்து 2 தான் ஆகுது. எவ்வளோ ஒரு க்ளூமியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஏன்னா அந்தளவுக்கு டெம்பரேச்சர் வந்து 8, 7 இந்த மாதிரி இருக்குது இங்கே. நீங்கள் வேணால் வந்து வெதர் டீட்டெயில்ஸ் வந்து இன்டர்நெட்டில் செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மணாலியில் செம குளிர். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் வந்து கடோத்கஜனுக்கு பூஜை பண்ணுற இடம். கடோத்கஜன் வந்து ஒரு ராட்சசன் அப்படிங்கிறதுனால அந்த ராட்சசனுக்கு எப்படிலாம் அந்த மாமிசத்தெல்லாம் அவங்களாம் சாப்பிடுவாங்கள்ல, ஸோ அதே மாதிரி இந்த மாமிசத்தை வச்சு இவங்களுக்கு வந்து பூஜை பண்ணுவாங்களாம். மேலே வந்து அந்த எருமை மாட்டு கொம்பு, இந்த மான் கொம்பு மாதிரி நிறைய சொருவி வச்சுருக்காங்க பாருங்கள். எலும்பெல்லாம் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து போன், அந்த போன்லாம் வச்சுருக்காங்க. எப்படி ஒரு ராட்சசனுக்கு வந்து அவங்க வச்சு பூஜை பண்ணுவாங்களோ அதே மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே கூட இருக்குது பாருங்களேன், அந்த எருமை மாட்டு கொம்பு மாதிரி, மான் கொம்பு மாதிரி நிறைய இருக்குது பாருங்கள். எல்லாம் வந்து ஒரு சிலது ரீசெண்டான இதுவும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப பழைய கொம்பும் இருக்குது. மகாபாரத கதையில் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த அந்த யுத்தத்தில் கடோத்கஜன் வந்து கொல்லப்பட்டார் அப்படின்னு. பீமன் வந்து இடும்பியை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இடும்பி கூட 1 வருஷம் வந்து இருப்பார். அதாவது இந்த கடோத்கஜன் பிறக்கிற வரையும். கடோத்கஜன் பிறந்ததுக்கப்புறம் இடும்பியை விட்டு போயிடுவார். ஸோ அந்த இடும்பியை விட்டு போகும்போது கடோத்கஜன் என்ன சொல்லுவார் அப்படின்னா, பீமன் கிட்ட, நீங்கள் வந்து என்னோட பேரை வந்து 3 தடவை உச்சரித்தா நான் வந்து உங்கள் முன்னாடி வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதே மாதிரி இறுதி யுத்தம் நடக்கும்போது கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இறுதி யுத்தம் நடந்ததில், ஸோ அப்போ நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராட்சசரோட சக்தி வந்து நைட்டில் வந்து இரட்டிப்பாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கடோத்கஜனை வந்து பீமன் வந்து கூப்பிடுவார். ஸோ அப்படி கூப்பிடும்போது அந்த யுத்தத்தில் இந்த கடோத்கஜன் கொல்லப்படுவார். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு மகாபாரதத்தில் நீங்கள் கேள்விப்பட்டது தான், நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை. மறுபடியும் ஒரு விஷயத்தை நான் வந்து காமிக்க மறந்துட்டேன். மறுபடியும் இடும்பி கோவிலுக்கு தான் போகிறேன். இங்கேருந்து இடும்பி கோவில் எங்கே தெரியுமா இருக்குது? வெறும் ஒரு 5 நிமிஷம் தான். இங்கேருந்து நடந்து போனால் இடும்பி கோவில். வாங்க அங்கே போகலாம். மகாபாரத யுத்தம்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம், கடோத்கஜன்லாம் கொல்லப்பட்டதுக்கப்புறம் இந்த ராட்சசியான இடும்பி இருக்காங்கல்ல, மறுபடியும் தவம் செஞ்சு மனுஷியாக மாறினதா இந்த இதிகாச கதையில் சொல்லப்படுது. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இதோட முடிஞ்சு. நம்ம வந்து உள்ளே போயிட்டு கோவிலில் சிலையெல்லாம் காட்ட முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் உள்ள எந்த கோவில்லையும் உள்ளே போயிட்டு ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதுக்கு அலௌடு கிடையாது. ஸோ இதோட இந்த கோவிலை பற்றின டீட்டெயில்ஸ் முடிஞ்சு. இப்போ வாங்க வேறு இடத்துக்கு போகலாம். நீங்கள் இங்கே கோவிலில் சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹிமாச்சல் பிரதேசோட அந்த கல்ச்சர் ட்ரெஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் போட்டு பார்த்து நீங்கள் வந்து ஃபோட்டோ கூடலாம் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். இது வந்து அந்த ஹிமாச்சலோட அந்த ட்ரெஸ்ஸு, ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு, ப்ளஸ் வந்து இந்த வந்து கூடை மாதிரி இருக்குல்ல பின்னாடி, அந்த முதுகில் போட்டுட்டு அதில் நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்கும், பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு 100 रुपीस என்னமோ வாங்குவான்னு நினைக்கிறேன். கிतना लेती है भैया ये भाभी? 100 रुपया. ஓ, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா வாங்குவாங்க இதுக்கான சார்ஜ். नहीं लेना नहीं ऐसा देख रहा हूँ. ஸோ இதே மாதிரி நிறையா இருக்குங்க, இது மட்டும் இல்லை. அங்கே பாருங்களேன். ஸோ இங்கே வர்ற பெரும்பாலான சுற்றுலா மக்கள் வந்து இந்த மாதிரி இங்கே கோவிலை வந்து आपको नहीं लेना है क्या? लियो आप कहाँ से हो? वो कहाँ? हिमाचल में। अच्छा ओके क्या नाम है? नैन्सी. ओके शिवानी. ये शिवानी, इसको मैं फ़ोटो ले सकता हूँ? ये उनका है, पैसे लेंगे? वो पैसा लेंगे तो नहीं लेंगे. ஸோ இங்கே பாருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா? ஸோ எல்லாமே வந்து இங்கே ஹிமாச்சல் ஸோ இவங்க எல்லாமே வந்து வெளியிலேருந்து அவங்க டூரிஸ்ட்டாக வந்தவங்க. ஸோ பார்த்தீங்களா, இது மாதிரி தான் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படியே போகிற வழியில் இந்த மாதிரி யாக் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அங்கே பாருங்கள். ஹாய்.
வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம குல்லு அப்படிங்கிற இடத்துல இருக்கோம். குல்லு அப்படிங்கிறது ஹிமாச்சல் பிரதேசில் இருக்குது. குல்லுலேருந்து நமக்கு எங்கே போகணும் அப்படின்னா மணாலிக்கு போகணும். மணாலிக்கு போகிறதுக்கு இந்த குல்லு பஸ் ஸ்டாண்டு தான் வரணும். இங்கேருந்து தான் வந்து பஸ் வந்து மணாலிக்கு போகுது. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கேப்லலாம் வந்து மணாலிக்கு பஸ் போயிட்டுருக்கு. அதனால பஸ்ஸுக்கான பிரச்சனையே இங்கே நமக்கு கிடையாது மணாலி போகிறதுக்கு. ஸோ நான் வந்து குல்லு எப்போ வந்தேன் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. நேற்று நைட்டு தான் நான் வந்து குல்லு வந்தேன். குல்லு வந்துட்டு இங்கே ரூம் எடுத்து தங்கியிருந்தேன். ரூமுக்கான காஸ்ட் எவ்வளோ வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 rupees வந்தது. ஒரு 100 ரூபா வந்து நான் வந்து அவங்கள்ட்ட பார்கனிங் பண்ணேன். ஒரு 400 ரூபாய் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா வந்து நைட்டு மட்டும் தானே ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து பஸ் ஏறி நேராக வந்து மணாலிக்கு போகலாம். டிக்கெட்டை வந்து இங்கே தான் எடுக்கணும். 2ஆம் நம்பர் இந்த 2ஆம் நம்பர் வந்து டோக்கன் அப்படின்னு சொன்னாங்க. 2ஆம் நம்பர் டோக்கனில் தான் வந்து பஸ் இங்கே நிற்கும். இங்கேருந்து தான் வந்து மணாலிக்கு போகும். ஆனால் மணாலியில் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் வந்து இங்கே ஃபுல்லாக வந்து மணாலியில் சுற்றி பார்த்துட்டு நிறைய இங்கே வந்து வில்லேஜ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். மணாலி போயிட்டு அங்கேருந்து கசோல் இந்த சைடெல்லாம் நிறைய ஏரியா இருக்குது. கசோல் வந்து பின்னாடி இருக்குது. அங்கே நான் வந்து அப்படியே ஃபுல்லாக மணாலியில் அந்த மலைவாழ் மக்கள்லாம் இருக்காங்கல்ல அந்த கிராமத்தில் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் நம்மளோட அடுத்த ஒரு பிளானு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயாச்சு எல்லாம் எடுத்துகிட்டு. ஸோ வாங்க பஸ்ஸு இங்கே வந்து நிற்கிது. ஸோ இதுதான் வந்து மணாலிக்கு போகிறதுக்கான பஸ்ஸு. வாங்க உள்ளே போய்ட்டு உட்காரலாம். பஸ்ஸில் வந்து கூட்டமே இல்லைங்க. எதனால் அப்படின்னா பஸ் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு இருக்கிறதுனால எந்த கூட்டமுமே இல்லை. குல்லுவில் பஸ் ஏறி நம்ம வந்து மணாலி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. மணாலி பஸ் ஸ்டாண்டுக்கு வரதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு 2 மணி நேரம் ஆனிச்சு. நிறைய விஷயத்த பஸ்ஸில் காமிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் என்னால் காமிக்க முடியல. எதனால் அப்படின்னா விண்டோ நம்ம வந்து ஓப்பன் பண்ணாலே எல்லாரும் வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா குளிர் ரொம்ப அதிகமாக இருக்குங்க மணாலியில். கிட்டத்தட்ட 5 டிகிரி 6 டிகிரி செல்சியஸ் வரையும் இங்கே வெப்பநிலை இருந்துகிட்டு இருக்கு. அதனால் ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எல்லாரும் வந்து திட்டுறாங்க. அதனால் என்னால் காமிக்க முடியல. வரும்போது என்ன இருந்தது அப்படின்னா நிறைய வந்து ஆப்பிள் மரங்கள்லாம் இருந்தது. ஆப்பிள் மரத்தில் ஒரு சில ஆப்பிள் இந்த மாதிரி தான் காய்ச்சி தொங்கிட்டு இருந்தது. ப்ளஸ் வந்து இந்த இலையுதிர் காலம் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மரத்துலேருந்து இலையெல்லாம் கொட்டி வெறும் மரம் மட்டும் தான் நின்றுட்டு இருந்தது. பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமாக இருந்தது. இங்கே நான் வந்து நிறைய இடத்துல காட்டுறேன். இது வந்து மணாலியில் உள்ள பஸ் ஸ்டாண்டு. இங்கே பாருங்கள் போட்டிருக்காங்க பாருங்கள் HRTC பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள். மணாலி அப்படின்னு இருக்கு. இந்த சைடு இருக்குல்ல இது வந்து பஸ் ஸ்டாண்டை தாண்டி அந்த சைடு போனோம் அப்படின்னு வச்சுங்களேன் மால் ரோடு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து அங்கேயும் போய் பார்க்கலாம். நான் வந்து ஹோட்டலில் வந்து ரூம் பார்த்துட்டு ப்ளஸ் என்னோட பேக்கெல்லாம் அங்கே வச்சாச்சு. இது வந்து சின்ன பேக்கு. இதை மட்டும் தான் வந்து எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருக்கேன். இப்போ நம்ம இங்கே வந்து மணாலி ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் இதுதான் வந்து அந்த பஸ் ஸ்டாண்டுக்கும் ஆப்போசிட்டில் உள்ள மால் ரோடு. ரோடெல்லாம் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக தான் இருக்குது. ஆனால் செம்ம க்ரௌடாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா நான் வந்து ஹோட்டல்லாம் எங்கே எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தர்றேன். நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா இந்த ஹோட்டலில் கூட தங்கலாம். ஆனால் கொஞ்சம் லக்ஸுரியான ஹோட்டல் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துட்ட நிறைய இருக்குது. ஆனால் ப்ரைஸ் தான் அதிகமாக இருக்கும். கைஸ் இங்கே வந்து மணாலியில் நம்மளோட ஃபோட்டோ கொடுத்தோம் அப்படின்னா டிஷர்ட்டில் வந்து அதை வந்து பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா என்னோட அந்த யூடியூப்போட லோகோ இருக்குல்ல ப்ரொஃபைல் பிக்சரோட லோகோ. ஸோ அதை வந்து டிஷர்ட்டில் பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இவங்கள்ட்ட கேட்டேன். இவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா நம்மளோட லோகோ வந்து அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் வந்து மாற்றி ப்ளஸ் வந்து டிஷர்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. பிரிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ அப்படின்னா வெறும் 200 ரூபா தான். வித் டிஷர்ட் வந்து நமக்கு ஃப்ரீ தான். காட்டுறேன் பாருங்கள். ஓகே பாய். ஸோ நம்மளோட லோகோ வந்து அந்த லோகோ தான். इसमें 8 नंबर होगा शूज में मिल जाएगा अंदर चले. ஸோ இதுதான் அந்த மஷினு. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரிங்கிள்ஸ் இல்லாமல் எடுக்கிறாங்க அப்படியே. ஏன்னா ரிங்கிள்ஸோடு இருந்தது அப்படின்னா பிரிண்ட் வந்து மிஸ்டேக் ஆகும் மிஸ்மேட்ச் ஆகும் அப்படிங்கிறதுனால. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து என்ன வேணாலும் நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஒன்லி டிஷர்ட் மட்டும் கிடையாது. அந்த பில்லோவாக இருக்கட்டும் ப்ளஸ் வந்து இங்கே பாருங்கள் கீ செயினாக இருக்கட்டும் எதில் வேணாலும் உங்களோட ஃபோட்டோ கொடுத்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயும் நிறைய இடத்துல இருக்குது. இருந்தாலும் சொல்கிறேன். இங்கே பாருங்கள் அந்த டீ கப்பு. ஸோ பாருங்கள் ஃபோட்டோ வந்து வந்துருச்சு. उल्टा प्रिंट नहीं है ना? नहीं उल्टा सीधा इस पे आएगा ना उल्टा. हाँ ठीक. ஸோ மேக்ஸிமம் வந்து 17 செகண்ட் வரையும் வச்சுருக்கணுமா. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா வந்து நான் இந்த மாதிரி இதை பார்த்துட்டு தான் இது கூட ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருந்தது. இங்கே பாருங்கள் குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள். ஸோ இதை பார்த்துட்டு தான் நான் வந்து வாங்கினேன். வாவ் செமையாக இருக்குது. இங்கே பாருங்கள் इधर दिखाओ ना भाई थोड़ा लाइट में. ஸோ இங்கே பாருங்கள் கைஸ் நம்மளோட யூடியூப்போட லோகோ வந்து டிஷர்ட்டில் வந்து அடிச்சாச்சு. தமிழ் டூரிசம் கிரியேஷன்ஸ். ஸோ கைஸ் இப்போ நான் வந்து ரூமுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இருட்டாகட்டும். இருட்டானதுக்கப்புறம் அந்த சீனில் எல்லாத்தையும் பார்ப்போம். ஏன்னா வந்து எனக்கு இன்னும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் லேட்டாக வந்து வர்றேன். டைம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். மணி இப்போ தான் 6 ஆகுது. ஆனால் மேக்ஸிமம் வந்து 5 மணிக்கெலாம் இங்கே இருட்டாயிடுச்சு. ஆனால் சரியான கூட்டமாக இருக்குது கைஸ். நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்களேன்.
நம்ம இந்த பைக்கில் காரில் ப்ளஸ் வந்து இதிலெல்லாம் கட்டுவோம்ல, பேக்கில் கூட அது வாங்கி கட்டலாம். அந்த கொடியெலாம் நிறைய இருக்குது. மேக்ஸிமம் இது வந்து அந்த மெக்லோடு கஞ்சிலே கேட்டு பார்த்தேன், 30 ரூபா 40 ரூபா இந்த ரேட்டில் தான் வரும். அந்த சின்னமாக இருக்குல்ல, இது வந்து ஒரு 30 ருபீஸு, இது 40, இது வந்து 50. ஆனால் நம்ம வந்து பார்த்து வாங்குறப்ப குவாலிட்டியாக பார்த்து வாங்கணும். இதெல்லாம் அந்தளவுக்கு குவாலிட்டி கிடையாது. ப்ளஸ் இன்னொரு இடத்துல நான் காட்டுறேன் பாருங்கள், அதெல்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இது வந்து ரியலாக உள்ள அந்த கோழி இறகுங்க. இது நான் வந்து ஏற்கனவே மெக்லோடு கஞ்சியில் இதை பார்த்தேன். அதில் வந்து கலர் வச்சு இந்த மாதிரி நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்குது பாருங்கள் நிறையா. இதுவும் இந்த மாதிரி ஹிமாச்சலில் நிறைய இந்த மாதிரி கிடைக்கும். எல்லாமே அந்த கலராக இருக்கும் பாருங்கள். அந்த கொடி எப்படி கலராக இருந்துச்சோ அதே மாதிரி உள்ளது தான் அது. फाइनल कितना होगा? சவுமீன் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். சவுமீன் அப்படின்னா நம்ம நூடுல்ஸ் இருக்குல்ல, அதுதான் இங்கே. நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து நார்த் ஈஸ்ட் இந்தியாலாம் போனோம்ல, அங்கேயும் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க சவுமீன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆர்டர் பண்ணியாச்சு. காம்பே ஓகே பேட்டும் ஓகே ஓகே. ஸோ வந்து கையிலே வச்சுட்டு தான் சாப்பிடணும், ஏன்னா உட்காரத்துக்கு இடம் கிடையாதுங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ளாக் வந்து ஆன் பண்ணுறேன். சவுமீன் வந்து சாப்பிட்டாச்சு. என்ன ஒன்றுனா நின்றுக்கிட்டே சாப்பிட்ருந்தோம், அவ்வளோதான். ஓகே பை, चलो क्या नाम है? प्रेम. भाभी का? माया. ஓகே चलो ठीक. சரி வாங்க அப்படியே நடந்து போயிட்டு போகிற வழியில் எதாக இருந்தால் பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரூமுக்கே போயிடலாம். கேஸ் கிட்டத்தட்ட நான் வந்து ரூமுக்கு வந்துட்டேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் இன்னொரு ப்ளாகில் வந்து சந்திப்போம்.